வணக்கம். நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு விடயங்கள் இந்த இலங்கையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கை இராணுவத்தால் கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகளை இன்று வரை மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இராணுவத்தினுடைய படுகொலை என்பது மிலேச்சத்தனமானது. ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தரப்பு பொதுமக்களை படுகொலை செய்து காணாமலாக்கி இருக்கின்றார்கள். இது பொறுப்புக்கூறல் என்ற விடயத்திற்குள் வருகின்றது. செம்மணி புதைகுழி தொடர்பாக கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களினுடைய படுகொலையின் பின்னர் சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற இராணுவ வீரர் நேரடியாக இந்த விடயங்களை நீதிமன்றத்துக்கு தெரிவித்த பின்னர் தான் அகழ்வு பணிகள் ஆரம்பமானது. அந்த அகழ்வு பணிகள் மீண்டும் இந்த 2 வருடத்திற்குள் ஒரு நிலையை எட்டி கிட்டத்தட்ட 564 மேற்பட்ட எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது வெறுமனே இலக்கங்களை எண்ணுவதோ அல்லது எத்தனை எண்புக்கூடுகள் இருக்கின்றது என்பதை எண்ணி கணிப்பிடும் நிகழ்வோ அல்ல. இது தமிழினத்திற்கு நிகழ்ந்த இனப்படுகொலையினுடைய சாட்சி. இந்த இனப்படுகொலை நிகழ்ந்தது என்பதற்கு இதைவிட சாட்சியம் ஒன்று தேவையில்லை. குறிப்பாக இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரே நேரடியாக சாட்சி சொன்ன ஒரு விடயம். இந்த விடயத்திலே அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று என்னத்தை செய்திருக்கின்றது என்ற ஒரு பாரிய கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. இதனுடைய விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். அந்த காலத்திலே இங்கு செம்மணி இடத்திலே இராணுவ முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ வீரர்கள் இன்று பல பதவிகளில் இருக்கின்றார்கள். இன்றும் அவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா, கேள்வி கேட்கப்பட்டார்களா, அல்லது அரசாங்கம் என்ற வகையிலே ஏதாவது ஒரு அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்றிருக்கின்றதா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. எனவே தமிழ் மக்களை கொலை செய்யலாம், அவர்களை காணாமலாக்கலாம், அதன் பின்னர் யாருமே அவர்களை கேள்வி கேட்க வரமாட்டார்கள் என்று அரசாங்கம் நினைத்தால், சிங்கள பேரினவாதம் நினைத்தால் அதை நாங்கள் பொய் என்று நிரூபிப்போம். ஏனென்றால் இன்று எங்களின் சூழ்நிலையில் எங்களுக்கு அரசியல் பலம் சற்று குறைவடைந்திருக்கலாம். ஆனால் மனோதிடத்தோடு மனோபலத்தோடு பலர் இங்கே போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீதி என்ற ஒன்று இலக்கை அடையும் வரை இந்த போராட்டங்கள் பல வடிவிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அனைத்து அரசாங்கங்களும் தங்களது முகமூடிகளை மாற்றினாலும் கூட நிலைப்பாடுகளை மாற்றுவதாக இல்லை. தமிழ் மக்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இனப்படுகொலை என்ற விடயம் இடம்பெற்றது என்றதை நாங்கள் தெளிவாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் இதற்கான ஆரம்பகட்ட விடயங்களை கூட செய்யவில்லை என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இப்படியான ஒரு நிகழ்வுகள் இடம்பெறக்கூடாது என்பதற்காக இன்றிருக்கின்ற சந்ததியினருக்கும் இது தொடர்பாக நாங்கள் படிப்பினைகளை எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். எனவே செம்மணி என்பது தமிழ் மக்களினுடைய காணாமலாக்கப்பட்ட கொல்லப்பட்ட மக்களினுடைய ஒரு வரலாற்று சின்னமாக இறுதி வரை இந்த இடத்தில் இருக்கும். இதற்கான நீதி குரல் என்பது என்றுமே ஓயாது. அந்த இலக்கை அடையும் வரை அது ஓயாது என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவதற்காகவே இந்த இடத்திற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எனவே இலக்கு என்பது ஒன்றே ஒன்றுதான், தமிழினத்திற்கான விடுதலையும் தமிழ் மக்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுப்பது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன். நன்றி.